ஸ்டார்ட் பண்ணியிருக்க இ-காமர்ஸ் பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட 21 டே இ-காமர்ஸ் பிஸ்னஸ் சேலஞ்சோட டே 19ல் நம்ம இருக்கோம். டே 19ல் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வை மர்ஜிங் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வித் பிஸ்னஸ் இஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நிறைய பிஸ்னஸஸ் பேடான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஃபெயில் ஆனதுக்கு கம்மி தான் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. பட் எமோஷ்னல் ஓவர்லோட்னால என்டையர் பிஸ்னஸே வாஷ் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? எஸ். ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட்ஸ், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் அண்ட் பர்சனல் டிஸப்பாயின்மெண்ட்ஸ்னால இது எல்லாமே அவங்கள அஃபெக்ட் பண்ணி இந்த விஷயம் வந்து நடக்கும். வென் திஸ் ஹேப்பன்ஸ், லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ் போட வேண்டிய இடத்துல நம்ம எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருப்போம். அண்ட் தட் இஸ் வாட் த ப்ராப்ளம் இஸ் ஆல் அபவுட். ஓகே, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அண்ட் நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி ஸ்ட்ராங்காக நம்ம பில்ட் பண்ணணும் அண்ட் பர்சனல் ப்ராப்ளம்ஸை நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் ப்ராப்ளம் கூட மர்ஜ் பண்ணுறது ஏன் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்களே யோசிச்சு பாருங்கள், பர்சனல் லைஃப்பில் தான் நமக்கு வந்துட்டு எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து தேவைப்படும். பட் நம்ம பிஸ்னஸ்னு வரும்போது ரேஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் தான் நமக்கு தேவை, எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து கிடையாது. ஸோ அதனால் உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸை பிஸ்னஸோட மர்ஜ் பண்ணுறதை இன்றைக்கே ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பிஸ்னஸோட க்ரோத் ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த பர்சனல் ப்ராப்ளத்தையும் பிஸ்னஸ் டெசிஷன்ஸையும் மர்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டெபிலிட்டி க்ரியேட் ஆகி உங்களோட லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸாக அதை வீக்கன் பண்ணிடும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷங்களுமே 2 ரோல் வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் ப்ளே பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர் ஆர் பார்ட்னர், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆர் ஜாப் வந்து போகிறது. ஈச் ரோலுமே பார்த்திங்க அப்படின்னா ரெக்வயர்ஸ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் கைஸ். பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு பேஸில் இருந்தாலும் சரி லைஃப்பில் பர்சனல் ப்ராப்ளத்தில் சொல்கிறேன் நான். இப்போவே பாருங்கள், ஒரு பர்சன் வந்துட்டு அவரோட லவ் லைஃப் வந்துட்டு உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கலாம், விச் இஸ் நத்திங் பட் பிரேக்கப் அப்படின்னு வச்சுக்கலாம். அவரோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் விச் இஸ் பிஸ்னஸ் ஆர் ஜாப் வந்துட்டு நல்லாவே போயிட்டுருக்கு, ஒரு பீக்கில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த பிரேக்கப்னால அவருக்கு கண்டிப்பாக வந்துட்டு எமோஷ்னல் டேமேஜ் இருக்கும், ரைட்? அந்த ஒரு பிஸ்னஸ் ஆர் ஜாபை வந்துட்டு குவிட் பண்ணிடலாம் பிகாஸ் ஆஃப் மெமரிஸ். அந்த மெமரிஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகும்போது, மெமரிஸ் டிஸ்ட்ராய் ஆக போகிறதில்ல, பட் கூடவே அந்த ஒரு பீப்புளை வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு டக்குன்னு நம்மளோட மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அந்த அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். அந்த குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு நம்ம பிஸ்னஸை வந்துட்டு குயிட் பண்ணுறதோ இல்லை ஜாபை குயிட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ இது வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படியே அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து வெளியே யாராலையுமே வர முடியாது கைஸ். பிகாஸ் அவங்க வந்துட்டு அந்த பார்ட்னரை எல்லா இடத்துலையுமே வந்து யோசிச்சிருப்பாங்க, மெமரிஸ் இருக்கும், மறக்கிறது கஷ்டம். பட் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் ஆர் ஜாபை வந்துட்டு பாஸ்டில் போடலாம், ஹோல்டில் போடலாம், ரைட்? எப்போ வேணால் வந்துட்டு நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் ஜாபையுமே வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்க முடியும். இப்போ ஜாபில் வந்துட்டு குவிட் பண்ணுறது கஷ்டம், பாஸில் போடுறது கஷ்டம். பட் நான் பாஸ்ன்னு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், ரைட்? ரொம்ப வந்துட்டு க்ரோத் மைண்டடாக அந்த டைமில் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பசங்களோட சுற்றுறது, வெளியே போகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிக்கலாம். பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணணும், ரைட்? ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து தவறான விஷயம்லாம் கிடையாது. என்ன சொல்கிறது, ஒரு பீப்புளை வந்துட்டு இன்னொரு பீப்புளோட நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் தான் தப்பான விஷயம். பட் நீங்கள் மற்ற விஷயங்களில் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் ஒரு தெரப்பி கிடையாது. சில பேர் வந்துட்டு இந்த பிரேக்கப்லேருந்து வெளியே வர்றதுக்கு வந்துட்டு ஒர்க் அதிகமாக பண்ணுவாங்க அண்ட் அதிகமாக டைம் எடுத்து பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பிஸ்னஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்காது, ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு வீக்கன் ஆகும். பிகாஸ் நீங்கள் ஒரு நல்ல மைண்ட் செட்டோட பாசிட்டிவாக இருக்கும்போது, ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும்போது நல்லா உங்களோட மைண்ட் வந்துட்டு வேலை செய்யும். ஆக்சுவலாக ஐடியாஸ் நிறைய க்ரியேட் ஆகும், பிளானிங் சூப்பராக பண்ணுவீங்க, எக்ஸிக்யூஷனுமே சூப்பராக இருக்கும் அண்ட் அதோட ரிசல்ட் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எமோஷ்னல் டேமேஜில் நம்ம இருக்கும்போது அந்த கோவத்தை வந்துட்டு பிஸ்னஸ்லேயோ இல்லை ஜாப்லேயோ காட்டணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஸ்பீடாக இருக்கும், ஏதோ நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ராக்ரஸ் இருக்கும். பட் எங்கே அடி வாங்கும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்துட்டு வீக்கன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பேர் அந்த கோவத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. பட் எல்லாராலுமே அதை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். பிகாஸ் எமோஷ்னலாக நம்ம ஒரு ரியாக்டிவான ஒரு நேச்சரில் இருக்கும்போது ஹார்டான விஷயம் என்ன அப்படின்னா டாஸ்க்கை பண்ணுறது. யாருக்கு தான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸோட டாஸ்க்கையோ ஒரு ஜாபோட டாஸ்க்கையோ லவ் பண்ணி பண்ணுறதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். லெஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு தான் அது பிடிக்கும். பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம், பட் அது ரொம்பவே லெஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள். பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு அந்த டைமில் வந்துட்டு ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கோ ஒரு வேலை செய்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ பிடிக்கல அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு பிரேக் எடுங்க, ரைட்?
ஒரு பிரேக் எடுங்க. கொஞ்சம் லாங்கா வச்சுக்கோங்க. ஒரு 1 மந்த்தோ, 2 மந்த்தோ லெஸ் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள பண்ணுங்க. கோவத்தில எந்த டெசிஷனுமே வந்து எடுக்காதீங்க. கொஞ்சமா உங்களோட ஒர்க்ல அந்த கோவத்த காமிங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல குரோத்த குடுக்கும் ஆக்சுவலி. பட் அப்படியே நான் என்ன சொல்ல வரேன்னா, கான்ட்ராஸ்ட்டா இன்னைக்கு பிரேக்கப் ஆச்சா, நாளைக்கே நான் ஒர்க் பண்றேன், மில்லியனர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கொஞ்சமா அதுலேருந்து உங்கள நீங்களே மாத்திக்கோங்க. அவங்களோட தாட்ஸ் கம்மியாக உங்களோட ஃப்யூச்சரோட பொட்டன்ஷியல நோக்கி நீங்க வந்துட்டு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இது வந்துட்டு நான் பிரேக்கப் மட்டும் சொல்லல. பெர்சனல் ப்ராப்ளம்ஸ் லைக் நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி, ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட சண்டையா இருக்கலாம், உங்க பார்ட்னரோட சண்டையா இருக்கலாம். இந்த மாரி விஷயங்களுக்கு நீங்க வந்துட்டு அத ஹோல்ட்ல போட்டுட்டு, பிசினஸ் டெசிஷன்ஸ வந்துட்டு கால்குலேட்டடா எடுத்துக்கோங்க. அதேபோல நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் வந்துட்டு நம்ம சேனல பார்க்குறவங்க எல்லாருமே பிசினஸ் தான் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு பிசினஸ் பார்ட்னர் இருப்பாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க. இப்போ ஒரு பெர்சனல் ப்ராப்ளம் உங்களுக்கு லைஃப்ல ஒரு மாரி ரொம்ப போயிட்டுருக்கு அப்படின்னா, அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லிடுங்க. இந்த மாரி எனக்கு பெர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கொஞ்சம் நீ பிசினஸ கொஞ்சம் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிக்கோ. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அப் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஹி ஆர் ஷி வில் மேனேஜ் இட். ஸோ சொல்றதுக்கு தயங்காதீங்க. அதுக்கு தான் வந்துட்டு பார்ட்னர நீங்க சூஸ் பண்ணும்போது பிசினஸ்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா அவங்க இருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்ட்னர ஒழுங்கா சூஸ் பண்ணுங்க. லைஃப் பார்ட்னர் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பிசினஸ் பார்ட்னருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்க 2 பேரோட தாட் ப்ராசஸ் அலைன் ஆகும்போது தான் ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் வந்துட்டு ஃபார்ம் ஆகி, நல்ல ஒரு ப்ராடக்ட்ட வந்து கிரியேட் பண்ண முடியும். நல்ல ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, பீப்பிள்க்கு வந்துட்டு வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம். வேல்யூ ப்ரொவைட் பண்ணா 4 பேருக்கு நல்லது நடக்கும். அண்ட் முடிஞ்சா டொனேட் பண்ணலாம். லாட் ஆஃப் திங்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ நீங்க சூஸ் பண்ற பார்ட்னர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல, பிசினஸ் பார்ட்னரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் இத எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ரியலி நான் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். நானும் என் க்ளோஸ் ஃப்ரெண்டும் தான் இந்த பிசினஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நான் அவன்கிட்ட ஓப்பனாவே சொல்லிடுவேன். டேய் எனக்கு வந்துட்டு இவ்வளோ டைம் வேணும். ஐ அம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ திஸ் ஹாட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப். அதனால நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா, ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜில முடிச்சுடுவான். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி அவனுக்கு நடக்கும்போது நான் பார்த்துப்பேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு இன்ட்ராக்ட் வித் யுவர் பார்ட்னர். பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னு வரும்போது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். பிகாஸ் இது ஒன் ஆஃப் தி ரீசனுக்கா என்ன சொல்கிறது, இது ஒன் ஆஃப் தி ரீசனாக எனக்கே இருந்திருக்கு பிஸ்னஸ்ன்னு வரும்போது. பிகாஸ் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு 21 இ-காமர்ஸ் பிஸ்னஸ் சேலஞ்சில் இந்த மைண்ட் செட்டை பற்றி நான் பேசவே ஆரம்பித்தேன். பிகாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் கேன் ஹேப்பன் கைஸ். லாஸ் ஆஃப் சம்மன் வரலாம், பிரேக்கப் ஆகலாம், உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் என்னோடய லைஃப்லேயே நான் கடைசி ஒரு 1.5 ஆர் 2 இயர்ஸில் நிறைய ஒரு ராக் பாட்டமை தான் சந்திச்சுட்டு இருக்கேன். தட் இஸ் வை இந்த தாட்டில் வந்து நான் இந்த வீடியோஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, வீடியோவை எங்கே ஸ்டார்ட் பண்ணி பர்சனலாக நான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் தட் இஸ் வை ஐ ஆடட் திஸ், என்ன சொல்கிறது, இந்த டாபிக் வந்துட்டு 21 இ-காமர்ஸ் பிஸ்னஸ் சேலஞ்சில் ஆட் பண்ணோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐ ரிசர்ச் அபவுட் திஸ். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த பிரேக்கப்போ இல்லை உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளமோ வந்துட்டு இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கும். இதை வந்துட்டு உங்களோட பர்சனல் லைஃப்பை வந்துட்டு பிஸ்னஸ் லைஃபோட இன்டர்ஃபியர் பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் மர்ஜ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, தெரிஞ்ச விஷயம் உங்களோட பிஸ்னஸ் லேக் ஆகும், ப்ராஃபிட் வராது, நல்லா இருந்த பிஸ்னஸுமே போயிடும். ஸோ பார்ட்னரை வைஸாக சூஸ் பண்ணுங்கள். அப்படி பார்ட்னர் இல்லை அப்படின்னா பாஸில் போடுங்க, ஹோல்டில் போடுங்க. எப்போவுமே இதை வந்துட்டு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அ பிஸ்னஸ் ஷுட் பி பில்ட் ஆன் லாஜிக் கைஸ், பிளானிங் அண்ட் லாங் டேர்ம் பர்பஸ் ரேதர் தென் எமோஷனல் ப்ரெசன்ஸ். இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுமே நான் கொடுத்துட்டேன். பார்ட்னர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் நீங்கள் தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் ஹோல்டில் போடுங்க. மேனேஜ் மட்டும் பண்ணிக்கோங்க. லிட்டில் டாஸ்க் பண்ணுங்கள். அந்த ஒரு ஃபேஸுமே உங்கள் வாழ்க்கையிலேருந்து கடந்து போகும். அண்ட் தேர் இஸ் கோயிங் டு பி சம் லைஃப் ஆஃப்டர் தட் பிரேக்கப் ஆர் ரேர் மூமெண்ட் இன் யர் லைஃப், ரைட்? அந்த ராக் பாட்டமை நீங்கள் வந்துட்டு சந்திச்ச அப்புறமுமே கண்டிப்பாக உங்களோட லைஃப் கண்டினியூ ஆக தான் போகுது. ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அட்டைன் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால லேக் ஆகி அப்படியே நிற்காதீங்க. கொஞ்சமாக நீங்கள் போட்டு எஃபோர்ட் போட்டு அந்த உங்களோட மனசை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிவிட்டு மேலே வந்து தான் ஆகணும். நீங்கள் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். எந்திரிச்சு போய் கதவை நம்ம ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். யூ ஹாவ் டு ஆஸ்க், ரைட்? யூ ஹாவ் டு டூ சம்திங் டு கெட் சம்திங். ஸோ அப்படியே இருந்துட்டால் இந்த யூனிவர்ஸ்
ஆல்வேஸ் யூனிவர்ஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ, பட் யூ ஹாவ் டு ரெடி ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட்? இப்போ ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பேர்டு வந்துட்டு உங்கள் கையில் உட்காரணும் அப்படின்னா, இந்த கையை நீங்கள் அட்லீஸ்ட் இப்படி வச்சுட்ருக்கணும், இல்லை அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு இப்படி நின்றுட்டுருக்கணும். அப்போ தான் அந்த பேர்டு வந்துட்டு அழகாக உங்கள் மேலே இப்படி உட்காரும். ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கே போகல அப்படின்னா எப்படி அந்த பேர்டு வந்து உங்கள் மேலே உட்காரும்? அண்ட் தட் இஸ் ஹவ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தாங்கிறதுக்கான ஒரு பொசிஷனில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேஜிக் நடக்கும் லைஃப்பில். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு டக்குன்னு கிராப் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ரெடியாக இருக்கும். அதே போல் எப்போல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதோ அப்போ எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு எமோஷனல் பஃபர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. எமோஷனல் பஃபர்ஸ் வந்து டேரெக்டாக எதை இம்ப்ளைஸ் பண்ணோம் அப்படின்னா, அவாய்டிங் ரிஸ்கி டெசிஷன்ஸ், ஸ்டிக்கிங் டு ரொட்டீன் டாஸ்க்ஸ் அண்ட் ஸ்லோயிங் டவுன் மேஜர் சேஞ்சஸ். இது எல்லாமே வந்துட்டு அந்த பஃபரில் வந்துடும். அண்ட் என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணால் தான் எமோஷனல் ஸ்டார்ம்ஸ்லேருந்து